வணக்கம் சார். தேனி டிவில இருந்து ரம்யா பேசுறேன் சார். 2026 அரசியல் சூழ்நிலை ரொம்ப குழப்பத்துல இருக்கு சார். இதுல உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? வணக்கம்மா. தமிழக அரசியல் சூழ்நிலை இன்று மாலை இந்த நொடி பொழுது குழப்பமெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய 2 அரசியல் கூட்டணி கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை தொகுதிகளை பங்கீடு செய்து அது ஏறக்குறைய வேட்பாளர் வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு களம் மட்டும்தான் களம். எந்த கூட்டணி குழப்பத்தோடு இருந்த கூட்டணி, எது குழப்பமில்லாத கூட்டணி என்பதை அவங்க கூட்டணியை உருவாக்கும் போதே நிறைய கூட்டணிகளை ஒருங்கிணைச்சு கடைசி நேரத்துல அந்த சீட்ல இருந்து வெளியேறி போதிய சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி குறிப்பா தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் நீண்ட நாளா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழில்மை உணர்வுடன் இருந்தவர் கூட வெளியே வந்திருக்காரு. அந்த அடிப்படையில தமிழகத்துல என்டிஏ கூட்டணி தமிழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினமே தெளிவுபடுத்திட்டார். என்டிஏக்குள்ள யாருக்கு எந்த தொகுதி யார் போட்டியிட போறா அப்படின்றத தெளிவாகி களத்துக்கு தயாராகிட்டாங்க, பிரச்சாரத்துக்கு தயாராகிட்டாங்க. இந்த குழப்பமுள்ள கூட்டணி என்பது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான். அதனால் அவங்களுமே ஏறக்குறைய இதை சரி பண்ணியிருக்காங்க, வேட்பாளர் வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. இனிமேல் களத்துல மக்கள் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. மக்கள் நிச்சயமாக தீர்மானிப்பார்கள். சரிங்க சார். தேனியில பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஒரு தொகுதி கூட ஒதுக்கப்படல. அதை எதையும் நீங்க தொய்வா நினைக்கிறீங்களா? தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகள்ல நாங்கள் 4மே ஏதோ ஒரு தொகுதி கிடைக்கும்ன்ற வரைக்கும் நம்பிக்கை தான் இருந்தோம். அதுல எந்த குழப்பமும் இல்லை. அந்த நம்பிக்கை கடைசி நேரத்துல ஒரு முடிவாகி இருக்கின்றது. முடிவினுடைய அடிப்படையில நாங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கலதான். இந்த எதிர்பார்த்து கிடைக்கலன்னு இது ஒரு சொல்ல கடந்து போகவும் முடியல. ஏன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் இருந்த தேர்தலை மையப்படுத்தி அதற்கான தயாரிப்பு பணிகள்ல பாரதிய ஜனதா குறிப்பா தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி 4 தொகுதியும் எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய அளவிற்கு தயார் நிலையில இருந்தோம். நிச்சயமா ஏதோ ஒரு கூட்டணி ஏதோ ஒரு சட்டமன்ற தொகுதி ஒதுக்குவாங்கன்னு எதிர்பார்த்தா இல்லை. இது இயற்கை தான் தொண்டர்கள் மத்தியில. ஏன்னா இன்னைக்கு வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எழுச்சியாக இதற்காகவே ஓராண்டு காலம் பயணம் செய்த பொறுப்பாளர்கள், கட்சி பொறுப்பாளர்கள் மத்தியில இந்த தொகுதி கிடைக்கலன்றது ஒரு வருத்தம் இருக்கு. இருந்தாலும் கூட தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்படக்கூடிய பழக்கமுள்ள அரசியல் கட்சி என்ற முறையில அடுத்த கட்டத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய அளவிற்கு பொறுப்பாளர்களுடைய மனநிலை தயாராகிவிட்டது. அதனுடைய அடிப்படையில ஓராண்டு காலம் இந்த தேர்தலுக்காக தயாரிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தயாரிப்புகளையும் இன்னைக்கு கூட்டணி கட்சியினுடைய பலத்தை அதிகரிக்க, கூட்டணி கட்சியை வெற்றி பெற செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சி தன்னை அதற்கு தகுந்தால் போய் தயார்படுத்தி கொண்டு விட்டது. அதனால வருத்தம் என்பது நிச்சயம் உண்டு. வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா அது தீர்வு கிடைக்காது. அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டியது இருக்கின்றது. இப்ப நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற வைக்கக்கூடிய களப்பணியாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் தயாராகிவிட்டோம். எங்களுடைய என்டிஏ கூட்டணியுடைய வெற்றிக்காக 100% அதற்கான பணி செய்ய கிளம்பிட்டோம். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யல. அதுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே சமூக வலைத்தளங்கள்ல வருத்தங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எழுச்சிக்கு வித்திட்டவர். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலை திட்டங்களில ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் களப்பணியாற்றியவர். அவருக்கு இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அவருடைய விருப்பப்பட்டா என்னன்னு தெரியல, அது மேல தலைவர்கள் பார்த்து முடிவு பண்ணக்கூடியது. இருந்தாலும் இந்த நிமிஷத்து வரைக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் வெளியிடவில்லை. யாருன்னு அறிவிக்கல. அறிவிப்பதற்கு முன்பாகவே அவர் போட்டியிட மாட்டாரு, அவருக்கு தொகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு பெரிய தமிழகத்துல வரவேற்கத்தக்க ஒரு லீடர், மக்கள் மத்தியில எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய லீடர். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதியில வெற்றி பெற முடியுன்ற கணக்கீடெல்லாம் அவருக்கு இல்லை. தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில போட்டியிட்டாலும் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு மக்கள் ஆதரவை பெற்று ஒரு வரவேற்புள்ள ஒரு தலைவர். அதனால அறிவிப்புல கூட அவருடைய பெயர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா போட்டியிடுவாங்க அப்படின்னு நான் நம்புறோம்.
ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மாட்டில் இந்த சமூக ஊடகத்துல வரக்கூடிய கருத்துக்கள் முழுக்க முழுக்க கட்சியினுடைய நலன், கட்சியினுடைய செயல்பாடுகளை இந்த தேர்தல் நேரத்துல இது சமூக வலைதளம்ன்றது நேரடியாக முகத்தை காட்டாம கருத்தை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய இடமா இருக்கின்றதுனால இது அது பிஜேபி காரங்க தான் பண்றாங்களா இல்ல வேற யாரும் அதை டிஸ் பண்றாங்களா அப்படின்றதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. அதனால தமிழகத்தை பொறுத்த மாட்டில் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவாங்க. அந்த அடிப்படையில நிச்சயம் அவர் தேர்தலை சந்திப்பார் என்ற நம்புறேன். ஏன் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது? ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும்? உங்களுடைய பதில் என்ன? தமிழகத்தில இந்த தேர்தல் நேரத்துல மாத்திரம் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே கடந்த தேர்தலில் சொன்ன தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றாமல் திரும்பவும் தேர்தலில் அறிவிக்கக்கூடிய ஒரு மாதத்துக்கு முன்பாக பொதுமக்கள் மத்தியில் உங்களுடைய கனவை சொல்லுங்கள் என்று சொல்லி வந்தாங்க. இப்படி புது புது வித்தைகளை தேர்தல் நேரத்திலே அவர்கள் நடைமுறைப்படுத்துவது அவர்களுடைய வாடிக்கை. ஏற்கனவே சொன்ன வாக்குறுதி என்னாச்சு? ஏற்கனவே சொன்ன தேர்தல் வாக்குறுதியில நிறைவேற்றாமல் மீண்டும் ஒரு முறை எனக்கு வாக்களிங்க, நான் திரும்பவும் செய்கிறேன், மக்களுக்கு நல்லது செய்ய போறேன் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பா தேர்தல் நேரத்துல சொன்ன வாக்குறுதி தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள், தீர்வு கிடைக்காத பல குடும்பங்கள் இன்னைக்கு சின்னாவண்ணமாய் கொண்டிருக்கின்றது. தமிழகத்துல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க் கடையை மூடுவோம் சொன்னாங்க, மூடல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்துவோம்னு சொன்னாங்க, முடியல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடனை ரத்து செய்யும் சொன்னாங்க, எதுவுமே செய்யல. ஒட்டுமொத்தமாக தேர்தல் நேரத்துல கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை மட்டும் கொடுத்துவதை வழக்கமாக கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒரு முறை இந்த தமிழகத்துல இந்த தேர்தல் காலகட்டத்துல மக்களை ஏமாற்றக்கூடிய வித்தையாக நிறைய கவர்ச்சிகரமான திட்டத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். கடந்த காலத்துல மக்கள் ஒரு தரம் அவங்களுக்கு வாக்களிச்சு விட்டு அவங்க பட்ட பாடு, உண்மையிலே மக்கள் எப்போ உங்க வீட்டுக்கு போவாங்க அப்படின்ற மனநிலையோடு இருக்கின்ற காரணத்தினால நிச்சயமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை. கள நிலவரம் அவங்களுக்கு சாதகமாக இல்லை. மாறாக என்டிஏ கூட்டணி தேசிய அளவில் மிகப்பெரிய நல்லாட்சி தந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கத்தினுடைய நன்மதிப்பை பெற்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை கிட்டத்தட்ட ஒரு 21 லட்சம் ரூபாய்க்கான நலத்திட்டங்களை பெற்றவர்கள் தமிழகத்திலே பெருவாரியாக உள்ள மக்களாக இருக்கின்ற காரணத்தினால இன்னைக்கு இந்த கலவர கூட்டணியை மக்கள் இவர்கள் ஆட்சியிலிருந்து அகலனுண்டு மக்கள் விரும்புறாங்க. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீர்குலையுது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வேலையில்லா திண்டாட்டம், லஞ்ச லாவணியம் தலைவிரித்து ஆடக்கூடியது, ரவுடித்தனம், கட்ட பஞ்சாயத்து, இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெறுப்பு தட்டுப்பட்ட மக்கள் இவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். மாறாக இதற்கு மாற்று தமிழகத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமையேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குவதற்காகவும் ஏற்கனவே 5 ஆண்டு காலம் இந்த தமிழகத்திற்கு நல்லாட்சி தந்து எந்த குழப்பமே இல்லாம கொரோனா காலகட்டத்தில் கூட மக்களை பெரிய அளவில் கஷ்டத்துக்கு உள்ளாகாத அளவிற்கு திட்டங்களை வகுத்து கொடுத்து நிறைய மக்கள் மத்தியிலே சிரமப்படாத அளவிற்கு ஒரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கம். இரண்டாவது, தமிழகத்துல இவர்கள் கூக்குரல் விடக்கூடிய தொடர்ச்சியாக தமிழகத்தை மத்திய அரசாங்கம் வஞ்சிக்குது, மத்திய அரசாங்கம் தமிழகத்தை கண்டுகொள்ள, தமிழகத்துக்கு நிதி சேரலன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால திமுக என்றுமே மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினோடு முரண்பாடாகவே இருக்கும். அதனால தமிழகத்துக்கு எந்த நல்லதும் நடக்க போறது இல்லை. அதனால மத்திய அரசாங்கத்துக்கு இணக்கமாக எடுக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலே அதிகாரத்திலே அமர்த்தும் பொழுது நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தினுடைய துணையோடு தமிழகம் வளம் பெறும், தமிழகம் ஒரு மறுமலர்ச்சியை சந்திக்கும் என்ப என்ன ஓட்டம் வாக்காளர் மத்தியில இருக்கின்ற காரணத்தினால தேசிய ஜனநாயக கூட்டணியை பெருவாரியாக ஆதரிப்பதற்கான கால சூழ்நிலை இயற்கையை உருவாக்கி தந்து இருக்கின்றது. நன்றி சார். உங்க எண்ணம் ஈடேற பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.